ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. துதியின் சத்தம் ஆராதனை மூலமாக குடும்பமாக உங்கள் மத்தியிலே ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த மகிமையான நாளில் அவருடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் வருவதாக. இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நெருக்கங்கள், பிசாசானவன் பயங்கர விதத்தில் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லி, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு தேவையான 5 ஆசீர்வாதமான வசனங்கள் இதை உங்கள் குடும்பத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். 1, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. 2வது சங்கீதம் 91:10வது வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 3வது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை ஆண்டவர் தருவார். 4வது சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. 5வது சொல்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, உமது அடியானையும் உடைய அடியானின் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். சபைதான் குடும்பம். அந்த சபை கூடி வரும்போது ஒரு மகிமை வருகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்றார், என்னுடைய வீட்டிலே, என்னுடைய ஜப வீட்டிலே உங்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்கள் கூட இணைந்து நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எங்கள் கூட இணைந்து அந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை உயர்த்த ஆண்டு கிருபை தருவாராக. நல்ல சத்தமாக கைத்தட்டி நல்ல முழு பலத்தோடு நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நல்ல கைதட்டி. எஸ். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தன் பிள்ளையாய் மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கைத்தடி நாம் சேர்ந்து உயர்த்துவமாக.
உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை எடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நல்ல கைதட்டி சொல்லுவோம். வாதைகள் உன்னை சூழ்ந்த போதும் செட்டைகளாலே உன்னை மறைத்தீர். பாதையெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு அனுப்பி உதவி செய்தாரே. நல்ல கைதட்டி சேர்ந்து என் கூட நல்ல மகிழ்ச்சி ஆவில நிரம்பி பாடலாமா? Yes, hallelujah. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நல்ல கைதடி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நல்ல கைதடி பாடுவோம். தேவைகள் இறுக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்த தேவனே, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அணைத்துக் கொண்ட தேவனே. நல்ல கைதடி சேர்ந்து உள்ளத்தில் திறந்து பாடலாமா? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையை சேர்த்து உயர்த்துவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. ரபலப சந்தரபலகத்தனவலப. நல்ல வாயில திறந்த அந்நிய பாஷையில உரபப ஷகதலப உரபலப சந்தரபலப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்முடைய தேவைகள் நேரத்தில் கூட அது பெருகி நின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி சூனேமியாளுடைய வீடு. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சூனேமியாவுக்கு குழந்தை இல்லை. அவ தேவைகள் அதிகமாக இருக்கும்போது கூட 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எலிசாவுக்கு பணிவிடை செய்து எலிசாவை நேசித்தாள். சூனேமியாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை. எலிசா எப்பொழுதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போறாரோ அப்பொழுதெல்லாம் சூனேமியாள் எலிசாவை அன்பாய் உபசரித்து அவங்க எலிசாவை நல்ல கேர் பண்ணி, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற ஒரு தீர்க்கதரிசி, நம்ம வீட்டு மேலே அவளை தங்க வைக்கணும்னு சொல்லி எலிசாவை ரொம்ப சூனேமியாள் அந்த அம்மா நேசித்தாங்க. அவங்க நேசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனையும் நேசிக்க அவங்க இருவரும் இணைந்து ஒரு நல்ல குடும்பமாக கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனத்தில் தம் வீட்டுக்கு வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று அறிந்து தன் அறையை கட்டி அவளை பராமரித்ததை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நெருக்கங்கள் போராட்டம் வந்தாலும் எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. இந்த அம்மா எலிசா வீட்டுக்கு வந்த உடனே, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, என் தேவை இருக்கு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. எலிசா தான் கேட்குறாரு கேயாசியை பார்த்து, இந்த அம்மாவுக்கு என்னப்பா, எதுவுமே நம்மளை நல்லா நேசிக்கிறாங்க, என்ன குறை உண்டு அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே இந்த சூனேமியாளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அந்த குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும்படியாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 11-13வது வசனத்தில் கேயாசியை கேட்டதற்கு அவன் சொன்னான். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம், இன்னும் 10 மாசத்துல நீ குழந்தை உண்டாவா என்று. ஹல்லேலூயா. பாருங்க, எலிசாவை ஒரு தீர்க்கதரிசி அதிகமாக நேசித்ததுனால சூனேமியாவுக்கு அவ தேவையை கர்த்தரே சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை எதிர்பார்த்து நம்ம போக வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிற தேவன் என்று விசுவாசித்து போனா நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூனேமியாளுடைய வாழ்க்கை நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அம்மா அந்த வசனங்களை எங்கேயுமே சொல்லவே இல்லை, எலிசா எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் எலிசாவே கேட்குறார், எப்பா நம்முடைய கால்களுக்கு தண்ணி வாக்குறாங்களே, நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாங்களே. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் போது, கர்த்தரை பாதுகாக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல் அந்த குழந்தை ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18-30 வரையிலான வசனத்தை வாசிச்சிங்கன்னா அந்த குழந்தை செத்து போகிறது.
நான் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்க்குறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குழந்தை செத்து போனதை கணவர்கிட்ட கூட சொல்லலை. கணவர்கிட்ட கூட சொல்லாமல் எனக்கு ஒரு கழுதை ரெடி பண்ணுங்க, நான் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கணும்னு சொல்லி தன் குழந்தை தூக்கி கொண்டு போய் எலிசா படுத்து கொண்டு அந்த இடத்துல போட்டுட்டு இவங்க எலிசாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம்? செத்து போனதை குறித்து புருஷங்கிட்ட சொல்லி அழுதுட்டு ஊரு ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருவோம்? என் பிள்ளை செத்துட்டான்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த அம்மாவுடைய விசுவாசம் என்னை ரொம்ப கவர்ந்து ஈர்த்தது. ஒரு சின்ன தேவையோ பெரிய தேவையோ உங்கள் தகப்பன்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் கணவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. சொல்ல வேண்டியது முதலாவது கர்த்தர்கிட்ட சொல்ல வேண்டியது. ஆண்டவர் பாருங்க, அந்த எலிசா கிட்ட போய் அந்த தேவையை சொல்கிறதுக்காக, எலிசா நானும் குழந்தைய கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எலிசாவை நோக்கி ஓடும்போது பார்த்தீங்கன்னா எலிசா எழுந்து பார்க்குறாரு. என்னப்பா சூனேமியால் ஓடி வர மாதிரி தெரியுது, என்னன்னு போய் கேளு அப்படின்னும் போது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் எதிர்கொண்டு போய் கேட்கும்போது தன்னுடைய பிள்ளை இறந்து போனதை அல்லது சொல்லுகிறா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் யோசித்து பார்த்தேன், அவளை யாருக்கிட்ட சொல்லாமல் போய் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட சொன்னா. தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையை சுகமாக்கி உயிரோடு நிற்க பண்ணின கர்த்தர். நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொன்னாலும் இந்த உலகத்தில் தீர்வாகாது. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவரை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் நன்றி உள்ள தேவன். எத்தனையோ நபர்கள், எத்தனையோ குடும்பங்கள் நம்மளை விட்டு போயிருந்தாலும், நமக்கு துரோகம் செய்திருந்தாலும், ஆண்டவர் ஒருபோது நமக்கு துரோகம் பண்ணுகிற தேவன் அல்ல. இந்த சூனேமியலுடைய விசுவாசத்தை பாருங்க, அந்த சூனேமியலுடைய அந்த வைராக்கியத்தை பாருங்க. இந்த ஆராதனை வேளையில் என் கூட இணைந்து சொல்றீங்களா? ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. சின்ன தேவையோ பெரிய தேவை, சூனேமியால் தன் குழந்தை செத்து போனதை தன் கணவர்கிட்ட கூட சொல்லாம நான் தீர்க்கதரிசியை போய் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியை பார்க்க ஓடுகிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, எதையும் எதிர்பார்த்தா எலிசா கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. எலியா செய்ததை விட எலிசா செய்த அற்புதங்கள் ஏராளமானது. எலிசா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தாக்க உடனே நம்ம தேவையை தான் சொல்லுவோம். ஆனா அந்த தேவையை சொல்லலையே சூனேமியால். ஆண்டவரே, என் தேவையை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. என் கூட இணைந்து ஹல்லேலூயா. மரித்து போன பிள்ளையை நம் வீட்டுக்கு வந்து போகிற அந்த பரிசுத்தவானுடைய கட்டில் வைத்து விட்டு யாருக்கு சொல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். என் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த இந்த குழந்தை மரித்து போனது. உடனே எலிசா வந்து அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியாதா? இன்னைக்கு சொல்றோமா? உன் தேவையை காட்டின இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த நேசுராஜனே.
எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்கம்மா. துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுரா. என்ன வந்தாலும் நம்மளை விசுவாசிப்பாண்டவரே. யார் கைவிட்டாலும் நம்மளை விசுவாசிப்போம். நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. அல்லேலூயா. விசுவாசித்தார். சுனேமியால் எலிசாவை விசுவாசித்தார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில சில செத்து போற நிலைமையில நீங்க நிக்கிறீங்களா? என்னை உயிர்ப்பிய ஆண்டவரே, எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை வேளையில ஆவியாருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உரபாலா பாபா உரபாபா சந்தரபா ரிபாபா சந்தரபா கரபாலா ரிபாலபா சிகதரகத்தியந்தரபலபா சிகபரபலபா. உயிர்ப்பிக்கட்ட ஆண்டவரே, எங்க பிள்ளையுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கட்ட ஆவியானவரே. ஓ ரிபாலபா சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பே உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பே உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவே என நன்மைக்கா நன்றி கூறுவேனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரபாலகா சந்தரபா. கைகளை உயர்த்தி ஆராதனை வேளையில சந்தரபா கரபாலா தியானமா. ஆவியானவரே அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா
ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சன்னதை செய்திடும் தகப்பனவர், நம் சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் ஒருவரை. கைகளை உயர்த்தி இன்னொரு முறை நாம் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இது சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு. எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் ஆவியானவரே, இயேசுவே நம்புவேன். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த சூனேமியால போல் நான் நம்புறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை வாழ வைப்பீராக. ஆராதனை வேலை எங்களோடு பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுங்க. நிறைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பயங்கள் எல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதி. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் ஆரம்பத்தில் 5 விதமான ஆசீர்வாதம் சொன்னேன். நானும் வீட்டாருமே என்ற கர்த்தரை சேவிப்போம்.
ஆண்டவரே, உமது அடியானின் வீடு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கட்டும். எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே, எரிச்சல் ஆவிகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா தடைகள் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மற்றவங்களுடைய குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்காதபடி நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய தேவையெல்லாம் ஆசீர்வதிப்பா, உங்களை பலுகி பெருக பண்ணுவா. நீங்க கர்த்தரை நம்ப உயர்ந்து கொண்டே இருப்பீர். கர்த்தரை பலுகி பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஆராதனையும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபமும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும். நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் சபையின் முகவரி: